ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. ஆசிரியர் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க சொல்லி தினமணில மிக முக்கியமான அறிவிப்பு ஒண்ணு வெளியாயிருக்கு. அது என்னங்கிறத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தகுதித் தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும். ஆசிரியர் கூட்டமைப்பு வலியுறுத்தியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிறப்பு ஆசிரியர் தகுதித் தேர்வில் பிற மாநிலங்களைப் போல் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டுவது தொடர்பாக அப்படி சொல்லியிருக்காங்க. மதுரையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கூட்டமைப்பின் மாநில குழு கூட்டம் நடந்திருக்கு. அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை 4, 5 நடைபெறும் சிறப்பு தகுதித் தேர்வில் பிற மாநிலங்களைப் போல் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும். இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மதுரையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கூட்டமைப்பின் மாநில குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஜூலை 4, 5 ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா நடைபெறும் சிறப்பு ஆசிரியர் தகுதித் தேர்வில் மற்ற மாநிலங்களைப் போன்று தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்து நிர்ணயிக்க வேண்டும். ஆசிரியர்களின் பணிக்காலம் மற்றும் உயர்கல்வி தகுதி ஆகியவற்றுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் எஸ்டிஎஃப்ஐ தமிழ்நாடு மாநில குழு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்குது. இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் தமிழ்நாடு மாநில குழு கூட்டம் வெள்ளிக்கிழமை ஜூன் 26 மதுரையில் உள்ள தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாவட்ட தமிழ்நாடு மாநில அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமை வகித்தார். தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் நிறுவன தலைவரும் எஸ்டிபிஐ அகில இந்திய செயலாளருமான மாயவன் முன்னிலை வகித்தார். தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாநில பொருளாளர் கார்த்திகேயன் வரவேற்புரை ஆற்றினார். தமிழ்நாடு பதவி உயர்வு பெற்ற பட்டதாரி மற்றும் தமிழாசிரியர் கழகத்தின் மாநில தலைவர் உதயசூரியன் நன்றி கூறினார். சில முக்கியமான விஷயங்கள் இதில் பேசியிருக்காங்க. என்னங்கிறது பார்த்துடலாம். இக்கூட்டத்துக்கு தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் மணிமேகலை, தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் குமரேசன், தமிழ்நாடு அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் அமலராஜன், தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொருளாளர் பிரகாசம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டப் பொருள்களின் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து எஸ்டிஎஃப்ஐ தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அகில இந்திய துணைத் தலைவருமான மயில் உரையாற்றியிருக்கிறாரு. பின்னர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மக்களின் பேராதரவுடன் பெருவெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசுக்கு எஸ்டிபிஐ மாநில குழு தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது அப்படிங்கிற தீர்மானம் முதல் தீர்மானம். தமிழ்நாட்டில் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள காலை உணவு திட்டத்தை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தி உத்தரவிட்ட தமிழ்நாடு அரசுக்கு எஸ்டிபிஐ மாநில குழு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1/9/2025 வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஜூலை 4, 5 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள சிறப்பு ஆசிரியர் தகுதித் தேர்வில் மற்ற மாநிலங்களைப் போன்று தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்து நிர்ணயிக்க வேண்டுமெனவும், ஆசிரியர்களின் பணிக்காலம், உயர்கல்வி தகுதி ஆகியவற்றுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்க வேண்டுமெனவும் எஸ்டிபிஐ மாநில குழு தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுள்ளது. புதிதாக பொறுப்பேற்ற மேற்கு வங்க அரசு ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்களை 55ஆக குறைத்துள்ளதையும், ஆசிரியர்களின் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆசிரியர் பயிற்சி மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகியவற்றுக்கு மதிப்பெண் வழங்கி
26/5/2026 அரசிதழ் வெளியிட்டுள்ளதையும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு எஸ்டிபிஐ மாநில குழு கொண்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குதல், தேசிய கல்விக் கொள்கை 2020 ரத்து செய்தல், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருதல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி எஸ்டிபிஐ அகில இந்திய செயற்குழு முடிவின்படி எஸ்டிபிஐ தமிழ்நாடு மாநில குழு சார்பில் திருச்சியில் 19/2/2026 மாநில அளவிலான கருத்தரங்கம் ஒன்றை நடத்துவது என எஸ்டிபிஐ மாநில குழு ஏகாதமாக தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கு. மேலும் தொடக்கக்கல்வி மற்றும் பள்ளிக்கல்வி சார்ந்த ஆசிரியர்களின் கோரிக்கைகள் சார்ந்தும் பல்வேறு தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் தகவலாக இருக்குது. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மேலும் இது போன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய அரசியல் மற்றும் டிஎன் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு சார்ந்த தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.